Hello guys, welcome to Coordinate Masters. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோடிங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். தட் இஸ் வேலிட் parenthesis. If you want to check, you can will add the link in the description. You can check it. ஸோ டுடே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டூ சம் இது வந்து மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளமாக வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்கணும். ஆனால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் அந்த டார்கெட் வேல்யூ கிடைக்குதோ அதோட இண்டெக்ஸ். ஸோ நமக்கு 2 and 7 ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0. ஸோ 7ஓட இண்டெக்ஸ் 1. ஸோ அதை வந்து ஒரு அரேவாக ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது நமக்கு இந்த மாதிரி 3 + 6 மீன் 3 + 3 நமக்கு டார்கெட் 6 கிடச்சிரும். ஸோ அதனால் நமக்கு 0 and 1 இஸ் த இண்டெக்ஸ். அண்ட் 6 வந்து டார்கெட்டாக இருக்குன்னா அப்போ 2 + 4 6. ஸோ அதோட இண்டெக்ஸ் 1 and 2. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன ஒரு டேட்டா டைப் எடுத்திருக்கேன் அப்படின்னா மேப். ஸோ இதுக்கு ஏன் நான் மேப் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2. ஏன்னா நமக்கு இங்கே வந்து நம்ம ரெண்டு வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் நம்பர் என்னது 2, 7, 11, 15. திஸ் இஸ் ஆக்சுவல் நம்பர். அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0, 1, 2, 3. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று என்னது கீ அண்ட் பேர். ஸோ மேப் வந்து எதில் ஒர்க் ஆகும்? கீ வேல்யூ பேரில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ கீ வந்து நமக்கு 2வாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு 0. அதாவது நான் கீயை வந்து ஆக்சுவல் வேல்யூவாகவும் வேல்யூக்கு நம்மளோட இண்டெக்ஸும் நான் வந்து பேர் பண்ண முடியும் என்னால். ஸோ அதனால் நான் வந்து மேப் டேட்டா டைப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து மேப்பை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ மேப் டேட்டா டைப் நம்ம என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம்? ரெண்டு வேல்யூ. அது என்னது ஆக்சுவலி இண்டிஜர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இண்டிஜர் இண்டிஜர். ஒன்று வந்து கீக்கு, ஒன்று வந்து வேல்யூக்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நியூ ஹேஷ் மேப் இண்டிஜர். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு அரேயில் இருக்கா. ஸோ அரேயில் இருக்கனால நான் வந்து ஃபார் லூப்பில் போட்டு ஒவ்வொரு வேல்யூவாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் லென்த் நமக்கு வேல்யூ வேணும். அண்ட் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆர் ஒரு வேறு டெம்ப்ரரி வேரியபிளில் நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்? நம்மளோட டார்கெட் வேல்யூ மைனஸ் நமக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது? நம்ம இப்போ 0th இண்டெக்ஸில் ஃபஸ்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா 0th இண்டெக்ஸில் நமக்கு 2 இருக்குது. ஸோ டார்கெட் மைனஸ் 2. டார்கெட் என்ன நமக்கு 9. 9 மைனஸ் 2 7. ஸோ 7 இப்போது டம்மி வேரியபிளில் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு டம்மி வேரியபிள் நம்ம 7 வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேப்பில் 7 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ அரேயில் நம்ம இண்டெக்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம நார்மலாக நம்ம இண்டெக்ஸ் நம்மளோட மேப்பில் வேல்யூ அண்ட் இண்டெக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நான் உங்களுக்கு கோடு எழுதும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஒரு டம்மி வேரியபிள் இன்ட் டெம்ப்னு ஒரு டம்மி வேரியபிள் வச்சுக்கிட்டு டெம்பரரி வேரியபிள். அந்த டெம்பரரி வேரியபிளில் நான் வந்து
டார்கெட் மைனஸ் அரேயோட வேல்யூ. ஸோ இதில் டெம்பில் எனக்கு வந்து 9 minus 2 7 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆயிருக்கா? இப்போ இஃப் மேப் கண்டெய்ன்ஸ் கீ, நம்ம வந்து கீ தான் நம்ம வந்துட்டு இந்த ஆக்சுவல் வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ மேப் கண்டெய்ன்ஸ் கீ இந்த டெம்ப். ஸோ அப்போ என்ன செக் பண்ணுறோம்? இந்த மேப் வேல்யூ மேப்புக்குள்ளே கீ கீ இருக்கிற இடத்துல 7 இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். 7 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு நியூ அரே வந்து கிரியேட் பண்ணி அதை போட்டு ரிட்டன் நியூ இன்ட் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த அரேக்குள்ளே நான் வந்து மேப் டாட் என்ன வேல்யூ, எனக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கெட் டெம்ப் கமா ஐ. ஏன் இந்த டெம்ப்பு எனக்கு வந்து 7, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி அந்த மேப்புக்குள்ளே 7 அப்படின்ற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நியூ அரே ஒன்று கிரியேட் ஆகும். இல்லை அப்படின்னா நான் நார்மலாக என்னோடய மேப்பில் என்னோடய வேல்யூவும் அந்த இண்டெக்ஸையும் நான் ஆட் பண்ணிப்பேன். மேப் டாட் புட் nums of first item and அதோட இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணோம்ல, இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டன் நியூ இன்ட் -1 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து இப்போ எந்த வேல்யூமே இல்லை, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு டார்கெட் வேல்யூக்கும் அச்சீவ் பண்ணுற மாதிரி எந்த வேல்யூமே இந்த அரேயில் இல்லை அப்படின்னா நான் -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் மேப் க்ரியேட் பண்ணிட்டேன். மேப்பில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அந்த 2 வந்து இனிஷியலாக டெம்பில் 7 இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெம்பில் வந்து 7 செக் பண்ணுவேன். 7 செக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மேப்பில் டெம்ப் வேல்யூ 7 இருக்காது. ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன், என்னோடய மேப்பில் 2,0 அப்படின்னு நான் வந்து என்னோடய மேப்பில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ வரும். செகண்ட் வேல்யூ 7. ஸோ 7 என்னது, டார்கெட் -2 டார்கெட் -7 2 வரும். ஸோ இப்போ நான் மேப்பில் 2 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஓகே, எனக்கு 2 இருக்குது, சூப்பர். ஸோ 2 இருக்கும்போது 2ஓட வேல்யூ என்னது, இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, ஒரு நியூ அரே க்ரியேட் பண்ணிட்டு அந்த 2ஓட வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணுவேன். என்ன வரும் நமக்கு, 2,1 2,1 என்னது 0,1. ஸோ 0,1 எனக்கு வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு திரும்பி ஃபார் லூப்பில் 11 கிடைக்கும். ஸோ 11ல் என்னாலுக்கு மைனஸ் வேல்யூவில் போயிடும். ஸோ எனக்கு அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ திரும்பி நான் மேப்பில் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுவேன். 11லேயும் மைனஸ் வேல்யூ வந்து 9 - 15 எனக்கு மைனஸில் வேல்யூ கிடைக்கும். எனக்கு மேப்பில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த நியூ இன்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஆல்ரெடி 0,1 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு இன்ட்டில் வேல்யூ இருக்கிறதுனால இந்த டிஃபால்ட் வேல்யூ நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு 0,1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கேஸில் 3, 2, 4 இருக்குது. ஸோ அதே மாதிரி டெம்பில் வந்துட்டு 6 - 3 3ன்னு வரும். 3ல் எனக்கு வந்து எந்த வேல்யூமே இல்லை. ஸோ மேப்பில் வந்து 3,0 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா 2 வரும். ஸோ 6 - 2 4 4மே எனக்கு வந்து எந்த மேப்பில் இல்லை. ஸோ அதே மாதிரியும் 2, மேப்பில் 2,1 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். அண்ட் 4 வரும். 4 வரும்போது 6 - 4 2 மேப்பில் எனக்கு 2 இருக்குது. 2 இருக்கிறனால எனக்கு வந்து ஸோ இப்போ இந்த நியூ இன்ட்டில் எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், மேப்போட இண்டெக்ஸ் என்னது
சாரி 2ஓட இண்டெக்ஸ் என்னது 1 அண்ட் 4ஓட இண்டெக்ஸ் 2. ஸோ நியூ இன்ட்டில் எனக்கு 1,2ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த நியூ இன்ட் ரிட்டர்ன் ஆகும்போது இதில் ஆல்ரெடி எனக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இருக்கிற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி தான் வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எல்லா கேஸுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். குட். ஸோ நான் இதுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு எதுக்கு மேப் யூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன், வேல்யூ எப்படி மேப்பில் கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து கீயை தான் கம்பேர் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கீயோட இண்டெக்ஸ், அதாவது கீயோட வேல்யூ தான் நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ நம்ம வேல்யூ கெட் பண்ணும்போது நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி used map to solve this problem. And நான் முன்னாடி சொன்ன மாதிரி valid parenthesisோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டினியூஸாக கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் நம்ம கிளியர் பண்ணிட்டாவே அண்ட் அதோட ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ஹெச்ஆர் கிளியர் பண்ணிட முடியும். மீன் கோடிங் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணிட்டா ஹெச்ஆர் வந்து இதில் தான் கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ தியரி கான்செப்ட்ஸ் வி நோ. மோஸ்ட்டாக நமக்கு ப்ராப்ளம் சால்விங் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா ஸோ டெக்னிக்கல் ஹெச்ஆர் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கீப் கோடிங், டூ ப்ராக்டிஸ், ஸ்டே டியூன்ட். பை பை.